வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் தான். என்ன அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் தான். அந்த எப்பயுமே நமக்கு வந்து அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள என்னென்னலாம் இருக்குது, எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்தபடி இருக்குமா, இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும் அன்பாக்சிங்கில். அதுலேயும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வரும்போது நமக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்ன ஃபோன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? வாங்க, நம்ம இன்னைக்கு பண்ண போகிற அன்பாக்சிங் ஃபோன் mi11x தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபோனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது 870 சிப்செட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ 870 அப்படின்றது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். 888 870 இப்போ வந்து ஃப்ளாக்ஷிப்பை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. 870யும் வருது, 888ம் வருது. ஸோ அப்படி உள்ளதில் நம்ம வந்து 870 ப்ராசஸர் தான் பார்க்க போகிறோம். இதில் அடிஷ்னலாக டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் மீல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த டால்பி அட்மாஸ் கொடுக்குறது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம பிரிச்சுட்டு ரிவ்யூவில் ஃபுல்லாகவே பார்ப்போம். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங்கில் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ஓவராலாக அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்றத இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோனு தான் mi11x ஓடது. இது ஒரு பட்ஜெட் ஃபோன் அப்படின்றதே சொல்லலாம். நம்ம பட்ஜெட் அப்படின்னா 30,000 ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ வாங்க நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ப்ரைம் கஸ்டமர் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே டெலிவரி பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சீல் பேக் பண்ணியிருக்காங்க. அந்த சீல் வந்து டேமேஜ் ஆகியிருந்தது இல்லை வந்து பேக்கிங் கட்டாக இருந்ததுன்னா ஸோ நம்ம வாங்கும்போதே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதான் அது மேலேயும் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு. இப்போ உள்ள ஒரு காட்டன் பாக்ஸ் இருக்குது. அந்த காட்டன் பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். காட்டன் பாக்ஸ் மேலே உள்ள அந்த ஸ்டிக்கரை பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. mi11xோட ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல பாக்ஸுன்னே சொல்லலாம் அதை பார்க்குறதுக்கு. இப்போ வாங்க பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸ் மேலே என்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரண்ட் சைடு பார்த்தா 11x அப்படின்றத இருக்காங்க. 5G AMOLED டிஸ்பிளே 120Hz அப்படின்றத போட்டிருக்காங்க. மேலே மேட் இன் இண்டியா, Xiaomi. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா mi11x அப்படின்றத போட்டிருக்காங்க. இந்த சைடில் எதுவுமே இல்லை. ஆப்போசிட் சைட்லேயும் mi11x அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தா மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. இப்போ வாங்க நம்ம பாக்ஸோட பேக் சைடு கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒன்று ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 120Hz AMOLED டிஸ்பிளே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பேட்ரி 4528 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங், LPDDR5 ரேமு, UFS 3.1 இது எல்லாமே இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் கேமரா அப்படின்னு வரும்போது AI ட்ரிபிள் கேமரா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த கீழே 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, ட்ரிபிள் மைக்ரோஃபோன் ஃபார் ஆடியோ ஜூம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜூம்ன்றது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அது என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். டுவல் ஸ்டூடியோ 3D கொரில்லா கிளாஸ் பாடி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பாக்ஸில் என்ன இருக்குன்றதையும் பார்த்துலாம் வாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதில் மேலே பார்த்தாக்கா இந்த சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ள ஒரு சின்ன டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை கடைசியாக பார்ப்போம். இது அந்த கைடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் கேஸ் அது எந்தளவு இருக்குன்றத போட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத. அப்புறம் நம்ம எதிர்பார்த்த ஃபோன் mi11x
இப்போ கையில் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம கையில் எடுத்துட்டோம். பிடிக்கிறதுக்கு ஒரு ராயல் லுக்காக தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கையில் பிடிக்கும் போது அந்த ஃபீல் இருக்குது. மேலே உள்ள கவரை கட்டிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போதும் ஒரு கிளியரான கொரில்லா கிளாஸ் ப்ளஸ் வந்து கையில் பிடிக்கிறதுக்கான ஒரு க்ரிப் இருக்குது ஃபோனில். ஸோ பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஒன் சைடு வெயிட்டாக ஒன் சைடு வெயிட் இல்லாமலாம் இல்லை, பேலன்ஸ்டாக தான் இருக்குது. மேலெல்லாம் அந்த 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 கருவெலாம் நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பாடியில் பில்டு குவாலிட்டி ஓகே. அந்த கார்னர்லாம் நல்லாவே பில்டு குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. ஷார்ப்பாக இல்லாமல் கையில் பிடிக்கும்போது ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டு தான். அது பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கார்னர்லாம் சும்மா செதுக்கின மாதிரி இருக்குது. ஸோ சைட்லலாம் பார்க்கும்போது அந்த கிளாஸினஸ் நல்லா இருக்குது. ஸோ ஒரு மிரர் மாதிரி தெரியுது நம்ம முகமே நமக்கு. ஸோ கேமரா லைட்டாக பம்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ ஸ்லிம் பாடிக்கு அது பம்பியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு காட்டன் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்த பிறகு இந்த 33 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. இது எடுக்கிறதே கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ 33 வாட்ஸுக்கான சார்ஜரு. ஸோ 1 ஹவரில் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது 56 மினிட்ஸில் பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ரியலாக போட்டு பார்க்கும்போது எவ்வளோ நேரத்தில் ஆகுது அப்படின்றது தெரியும். ஒரு 33 வாட்ஸ் சார்ஜருன்றது ரொம்ப ஒன்றும் மோசமான விஷயம் இல்லை. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு சார்ஜர் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கேபிள் கொடுத்துருக்காங்க. இதோட பாக்ஸில் எதுவும் இல்லை. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. அது என்னென்னா யூஎஸ்பி டைப் சிலேருந்து 3.5 ஜாக்ஸ் வருவதுக்கான பின்னு. இந்த அடாப்டரு எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் மேக்ஸிமம் கொடுக்குறதில்ல, பட் இவங்க கொடுத்துருக்காங்க. 3.5 ஜாக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம சார்ஜிங் போடுற அந்த டைப் சி கேபிள் இடத்துல சொருவிட்டு போட்டுக்க வேண்டியதான். இதில் நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் மட்டும் கொஞ்சம் பிளாக் காஸ்பிக் பிளாக் அப்படின்றதுனால அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் தெரியுது. ஸோ இருந்தாலும் பார்க்குறதுக்கு இந்த கிளாஸி ஃபீல் வந்து ரொம்பவே லுக்காக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே தான். ஸோ நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் கொஞ்சம் தெரியுது. பட் ஆனால் பேலன்சிங்லாம் பார்க்கும்போது மொபைல் வந்து கையில் நல்ல ஒரு அடக்கமாகவே உட்காருது. ஸோ அதனால் இந்த 30,000க்கு இது வந்து ஒர்த் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஃபஸ்ட் லுக் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா 30,000ல் 870 ப்ராசஸர்ன்றது வேறு எந்த ஒரு மொபைல்லையும் இருக்காது. ஸோ இதோட ப்ரிவியூ வந்து ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். நம்ம பாடி அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் ஃப்ரண்ட் பேக்கு கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. வெயிட் 196 கிராமு. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் AMOLED 120Hz HDR ப்ளஸ் 6.67 இன்ச்சஸ். பிளாட்ஃபார்ம்னு பார்க்கும்போது Android 11, mi12, Qualcomm 870 ப்ராசஸர், 5G மெமரி அப்படின்னு பார்க்கும்போது 2 வேரியண்ட் வருது. 128 6GB ஒன்று, 128 8GB ஒன்று. UFS 3.1 இருக்குது. மெயின் கேமரா 48 மெகாபிக்சல், அல்ட்ரா வைடு 8 மெகாபிக்சல், 5 மெகாபிக்சல் மேக்ரோ, செல்ஃபி 20 மெகாபிக்சல். சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ்ன்றது மீல பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வருது. ஓவரால் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 30,000 பட்ஜெட்டுக்கு ஃப்ளாக்ஷிப் 870 இந்த டைம் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் 48 மெகாபிக்சல் கேமரா, ரிவ்யூவில் சொல்கிறேன், 3.1 UFS, Android 11. ஸோ இவ்வளோ விஷயங்களை கொடுக்குறது. ஸோ இவங்களாக தான் இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்திக்கிங்க, ஆல்ன்ற பட்டனையும் அழுத்திக்கிங்க. பாய் பாய், தேங்க்யூ.